16 வயசுல ஒரு கேள்வி இருக்கு, 20 வயசுல ஒரு கேள்வி இருக்கு, 30 வயசுல இருக்கு, 34 வயசு. நான் அடிக்கடி சொல்லுவேனே. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், இஃப் மீன லக்னம் சுக்ரன் கேது சனி அண்ட் குரு இன் தனுசு, சுக்ரன் கேது சனி சனி குரு இன்னா, ஓகே, சனி அண்ட் குரு இன் தனுசு, அப்படின்னா 4 பிளானட் இருக்கிறாங்க, சுக்ரன் கேது குரு அண்ட் சனி, ஓகே, இருந்தா ஃபார் ஆல் புக் தி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு, வில் only be separate temporary, ஓகே, டெம்பரரியா பிரிவீங்களா? ஆமா. இங்க தான் 4 கிரகங்கள் இருக்கட்டும், 10 கிரகங்கள் இருக்கட்டும், 20 கிரகங்கள் கூட ஒரு இடத்துல இருக்கட்டும், இங்க பிரச்சனை அது இல்ல. என்ன தசை நடக்குது? தசை நடக்கக்கூடிய அமைப்புகள்ல 7ஆம் அதிபதி புதன் என்ன செய்யறாரு? 7ஆம் வீட்டுக்கு எந்த மாதிரியான தொடர்புல இருக்காரு? இப்ப 10ல இருந்தாருன்னா 7 சனி பார்ப்பாரு, ஓகேங்களா? சனியினுடைய சுபத்துவ பார்வை என்ன பண்ணும்? இதே மாதிரி சமீபத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சேன், பட் அப்படியே பிஸியில போயிருச்சு. என்னன்னா, செவ்வாய் சனியின் மீன லக்னம், செவ்வாய் சனி அப்படியே வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ல கேது இருப்பாரு. சனி 11ஆம் அதிபதி ஆகி குருவினுடைய சுக்கிரனுடைய கூடுதலா உச்ச சந்திரன், பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல இருப்பாரு. சனி தசையில உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2028க்குள்ள கையில குழந்தை இருப்பாங்கன்னு சொன்னேன். ஏன்னா சனி லாபாதிபதி 11ஆம் அதிபதியாகி சுக்கிரனோடு குருவோடு இணைந்து, குரு பார்த்த இவர் வந்து குழந்தை கொடுக்கணும்ல, அதே மாதிரி 5ஆம் அதிபதியோட தொடர்பும் அந்த சனிக்கு இருந்ததுனால சனி தசையில தாங்க நல்லா இருக்க போறீங்கன்னு எனக்கு கூஸ் பம்மா இருக்குன்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் அப்பப்ப இந்த மாதிரி இடையில ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க இவ்வளவு நாள் கடவுள்கிட்ட 38 வயசுங்க அவங்களுக்கு பொண்ணு. இவ்வளவு நாள் நீங்க கேட்ட கடவுள்கிட்ட பண்ண பிரேயர்ஸ்க்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சான்னு கேட்டேன். அழுக வருது அப்படின்னாங்க. இதுதான் ஜோதிடம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன், ஏன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குன்னு. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அதுதான் முக்கியம். நான் மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். எந்த நேரத்திலையும் லக்னத்தை டிபியை வந்து இருட்டான நிலையில வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ராசி லக்னத்தோடு ஏதோ ஒரு வகையில சனியினுடைய தொடர்பு இருக்கும் அப்படின்னு. இந்த அமைப்புகள்ல நீங்க பாருங்க, கருப்பு டிபி வச்சிருக்கீங்க, அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு இருளான அமைப்பு உங்களுக்கு இந்த விஷயம் வந்துருது, லக்னத்தோட தொடர்புல இருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்கு பிரதர். 16 வயசுல ஒரு கேள்வி இருக்கு, 20 வயசுல ஒரு கேள்வி இருக்கு, 30 வயசுல இருக்கு, 34 வயசு. நான் அடிக்கடி சொல்லுவேனே, குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்தாலே 30 34 வயசு, 34 35 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும்ன்ற மாதிரியான சில விஷயமும் இருக்கு. இது ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும்ல. இப்ப ரிலேஷன்ஷிப்பு குடும்பம் நடத்துற மாதிரியான அமைப்புகள்ல தானே போகுது. ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிவிங் டுகெதர்ல இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்லயே ஸ்டே பண்ணிக்குவோம். இதெல்லாம் என்ன கணக்குல வரும்? அந்த கணக்குல தான் வருது. அப்ப இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு தசாபுக்தியை நீங்க பார்க்கணும். 4 கிரகம், 10 கிரகம், 30 கிரகம் ஒரு இடத்துல இருந்துட்டு போகுது, யார் தசை நடத்துறா அப்படின்றதுலதான் இப்போ உங்களுக்கு கரண் நடத்தக்கூடிய சம்பவங்களும் அவருடைய சுபத்துவ பாபத்துவ ஆதிபத்தியங்களை வச்சுதான் நடக்கக்கூடிய சம்பவங்களும் இருக்கு. சரிங்களா? நான் உங்க விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.